இன்னைக்கு டைரக்டா நம்ம யூசர் பேஸ்டா நம்மளோட மாடலை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இனிமேல் நம்ம அத்தன்டிகேஷன், ரூட்ஸ், செக்யூரிட்டில நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம சேஞ்சஸ் எங்க மேக் பண்ண போறோம், நம்ம டேபிள்ல மட்டும் அப்டேட் பண்ண போறோம். என்ன அப்டேட் பண்ண போறோம்? டீச்சர் ஸ்பெசிஃபிக்காவும் ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக்காவும் நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஏன்னா யூசர் வந்து அட்மினா இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. டைரக்டா எல்லா ஆக்சஸும் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். ஓகே, கிளியர்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃபைன். என் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். தெரியுதா? இப்போ விசிபிளா இருக்கு மேம், தெரியுது மேம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம யூசர் டாட் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்ஸும் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி ஆட் பண்ண போறோம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், இங்கே ரோல் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரோல்ன்ற காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரோல் கூட டிஃபால்ட்டாக ஸ்டூடெண்ட் தான். இப்போ இந்த டிஃபால்ட் ஸ்டூடெண்ட் கூட நான் என்ன ஆட் பண்ண போறேன், என்னோட டீச்சர் ப்ரொஃபைலையும் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலையும் கனெக்ட் பண்ணணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளோட டீச்சர் ப்ரொஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதை கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறீங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறீங்க. அடுத்து இது ஸ்கீமால இதை மாற்ற போறீங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ டீச்சர் ப்ரொஃபைலுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டீச்சர், அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். ஸோ டீச்சர் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப். இப்போ இங்க டீச்சரோட ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டீச்சர் யூசரா இருக்கும்போது டீச்சர் என்ன பண்ண முடியும், அவங்களோட ஓன் டீடைல் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா? என்னோட ஓன் டேட்டா, இப்போ டீச்சர், நான் வந்து ஒரு டீச்சர் யூசர்னா நான் என்ன பண்ணலாம், என்னோட ஓன் டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கீவேர்டுனா பேக் பாப்புலேட்ஸ். பேக் பாப்புலேட்ஸ்னா என்னன்னா, யூசரா இருந்து அவங்க டீச்சரா இருந்தாங்கன்னா டீச்சரோட அக்கௌண்ட்டை அவங்க லாகின் பண்ணிக்கலாம். அதாவது யூசர் அக்கௌண்ட் டீச்சர், ஆனால் டீச்சர் வந்து யூசர் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு பேரு பேக் பாப்புலேட். அதுதான் பேக் பாப்புலேட் கரண்ட் யூசர்னு அர்த்தம். அதுதான் இப்போ நம்ம கொடுக்க போறோம். ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர், இது நம்ம பேக் பாப்புலேட் கொடுக்கலாம். பேக் பாப்புலேட்னா என்ன, எய்தர் சைடு அந்த யூசர் வந்து டீச்சரை ஹேண்டில் பண்ணிக்கலாம், டீச்சர் வந்து யூசர் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் ஓஆர்எம்ல அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். SQL அன்கமிங் import பேக் பாப்புலேட்ஸ். இந்த பேக் பாப்புலேட்ஸ்னா என்ன பண்ணும், எய்தர் சைடு ஹேண்டில் பண்றதுக்காக இந்த பேக் பாப்புலேட் நம்ம ஆட் பண்றோம். ஓகே, பேக் பாப்புலேட் ஈக்குவல் டு இந்த பேக் பாப்புலேட்டுக்கு நான் கரண்ட் யூசர் கொடுத்துக்கிறேன். கரண்ட் யூசர் டீச்சரா இருந்தால் இதோட யூஸ் லிஸ்ட் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், ஃபால்ஸாக தான் இருக்கும். நம்ம எங்க ஹேண்டில் பண்றோம், யூசர்ல தான் ஹேண்டில் பண்றோம். மாடல்ஸ்ல யூசர்ல நம்ம இந்த யூஸ் லிஸ்ட்டை நம்ம என்னன்னு கொடுக்குறோம், ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். நான் இந்த நான் நெக்ஸ்ட் எப்போ லாகின் பண்றேனோ அப்பதான் இது எப்போ என்னவாகும், ட்ரூவா மாறும். ஓகே, இப்போ டீச்சரோட ரிலேஷன்ஷிப் என்ன, பேக் பாப்புலேட் யூசர், அவங்க வந்து யூசரை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே சேம் ஃபார் மை ஸ்டூடெண்ட். என் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட டீடைல்ஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது வந்து செல்ஃபா அவங்க யூசர் இருக்கும்போது எப்படி கிரியேட் பண்றது, இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல். ஸ்டூடெண்ட் பேக் பாப்புலேட் யூசர் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், நம்மளோட மாடலில் எக்ஸ்ட்ரா நான் என்னோட டீச்சர் ப்ரொஃபைலையும் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கே நான் என்ன பண்ண போறேன், புதுசாக ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டூடெண்ட் டாட் பை இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டாட் பைல நான் என்ன ஆக்சஸ் கிராண்ட் பண்ணியிருக்கேன், என்னோட டீச்சர் ஐடி. இப்போ நம்ம எப்படி இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு காலம் ஃபாரின் கீ கொடுத்தோமோ அதே மாதிரி என்னோட டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு எப்படி இருப்பாங்க, இது வந்து ஸ்டூடெண்டோட லாகின். இந்த டீச்சர் தான் யாரு, ஓனர் மாதிரி. ரைட்டா?
இப்போ இந்த டீச்சர் ஓனர் அவங்களுக்கு நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன், காலம் இன்டீஜர் டாட் ஃபாரின் கீ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை என்னன்னு மாற்றிக்கிறேன், நான் புதுசாக இது யூசருக்கு பதிலாக இங்கே ஆல்ரெடி நான் டீச்சர் கிரியேட் பண்ணிட்டேன் என்னோட யூசரில், ரைட்டா? இப்போ நான் இங்கே டீச்சர் கிரியேட் பண்ணனால இதையுமே நான் டீச்சர்னு மாற்றிக்கிறேன் என்னோட ஸ்டூடெண்ட் டாட் ஃபைல. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு யூசர் டாட் ஐடின்னு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த டீச்சரை நான் டீச்சர்ஸ் டாட் ஐடின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இது டீச்சர்ஸ் டாட் ஐடின்னு மாறிடும். இது வந்து எம்டியா இருக்கக்கூடாது என்னோட ஐடி. இப்போ இவங்க பண்ணாங்கல்ல, எப்பயுமே நம்ம ஐடி வந்து எம்டியா இருக்கக்கூடாது, ரைட்டா? நீங்க யூசர் ஐடி என்டர் பண்ணும்போது உங்க ஐடி வந்து எம்டியா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன ஹேண்டில் பண்றோம், nullable is equal to falseன்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருந்தாங்கல்ல, அதுவே நம்மளுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட யூசர் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இது யூனிக்காவும் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபாரின் கீ யூசர் ஐடி எப்படி இருக்கு, யூனிக்காவும் இருக்கு. நான் யூனிக் ஈக்குவல் டு ட்ரூ போட்டுறேன். இது நீங்க ஆட் பண்றது தான். நீங்க nullable வேணா ஃபால்ஸ் போட்டுக்கலாம், உங்க யூனிக் கிரியேட் ரூம் போட்டுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி யூஎஸ். நீங்க உங்க டேட்டா பேஸை எப்படி எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது நீங்களா ஓனா கிரியேட் பண்றது தான். ஓகே, இதுல nullableனா என்ன, இது வந்து எம்டியா இருக்கக்கூடாதுன்னு nullable equal to false. ஓகே, சேம். இப்போ டீச்சருக்கு டீச்சரோட ஐடிக்கும் நான் nullable equal to false. ஓகே, இப்போ 2 லாகின் முடிஞ்சு. இப்போ என்னோட டீச்சருக்கு நான் ஒரு ஓன் ஸ்கீமா கிரியேட் பண்ணல, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேஸ் இருக்கு. அப்போ என்னோட டீச்சருக்கும் வேணும்ல, அப்போ அவங்களுக்கு நான் என்னென்னலாம் கிரியேட் பண்ணேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி, ஃபோனு, அட்ரஸ், நீங்க எது எது வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு கிரியேட் பண்றீங்க, உங்களோட டீச்சருக்கு நீங்க கிரியேட் பண்றீங்க. நீங்க எப்படி உங்க ஸ்டூடெண்ட் பேஸுக்கு வந்து ஒரு ஐடி இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க டீச்சருக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்க போறீங்க. கிளியர்? புரியுதா என்ன பண்றோம்னு? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கு டேபிள், ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க டீச்சருக்கும் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க ஆட் பண்றீங்களோ இல்லையோ, அட்லாஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் கிரியேட் பண்ணணும் உங்க டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என் ஸ்டூடெண்ட் லாகின் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், என்னோட ஸ்டூடெண்ட் வந்து லாகின் பண்றாங்கன்னா பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டீடைல் மட்டும்தான் எனக்கு பேக் பாப்புலேட் ஆகணும். இதுவே டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் டீடைல் ஆக்சஸ் பண்றாங்கன்னா டீச்சரோட டீடைலும் ஆக்சஸ் ஆகணும், ஸ்டூடெண்டோட டீடைலும் எனக்கு பேக் பாப்புலேட் ஆகணும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? எனக்கு நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, ஸ்டூடெண்டோட மாடல்ல நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்றேன், ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பை ஆட் பண்றேன். ஏன் ஆட் பண்றேன்னா, டீச்சர்னால ஸ்டூடெண்டோடது மட்டும்தான் பேக் பாப்புலேட் பண்ண முடியும். இதுவே டீச்சர்னால டீச்சரோடதையும் பண்ணலாம், ஸ்டூடெண்டோடதையும் பண்ணலாம். அதை மட்டும்தான் இங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். நீங்க பெட்டர் இது என்ன பண்ணுங்க, இது ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்னு மார்க் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல யூசர் எப்படி இருப்பாங்கன்னா, யூசர் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப். யூசர் வேற யாரும் இல்ல, ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் within double quotes user comma back populate. இங்கே ஆட் பண்ணுவோம். யூசர் டாட் ஃபைல்ல நீங்க ஆட் பண்ணுங்க. ஸ்டாப். இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஸ்டூடெண்ட் டாட் ஃபைல்ல ஆட் பண்ணுங்க. back populates student. ஸ்டூடெண்ட்னால ஸ்டூடெண்டோட டீடைல் மட்டும் தான் கேதர் பண்ண முடியும். இப்போ டீச்சர் வருவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து யாருக்கு, ஸ்டூடெண்ட் வந்து பிலாங்ஸ் டு டீச்சர். அதாவது எனக்கு கீழே பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆக்சஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டீச்சரோட ஐடி வேணும். அந்த டீச்சருக்கு கீழே யார் யார் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் பேக் பாப்புலேட் பண்ணுவேன்.
The teacher equal to teacheroட relationship same. The relationship teacher இருக்கும் பேக் பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்கள் யூசர்லையும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லையும் ஏதாவது டவுட் இருக்கா? நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டூடெண்ட் லாகின் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு, டீச்சர்ஸ் லாகின் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் ஆட் பண்ணுறோம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யூசரில் கிரியேட் பண்ணுறோம், இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மாடல்ஸ் ஓகேவா, ஈஸியாக இருக்கா? இப்போ எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இப்போ நம்ம டீச்சரை இங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ டீச்சருக்குன்னு தனி டேபிள் வேணும்ல, மாடல்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்க, யூசர் யாருன்னு நம்ம அதை டிஃபைன் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ டீச்சருக்கும் ஒரு பேஸ் வேணுமா, அந்த டீச்சருக்கும் தனி யூசர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி புதுசா ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதே மாடலுக்குள்ள நான் டீச்சர் மட்டும் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணி டீச்சர் டாட் பைன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணுறேன். சேம் நீங்கள் உங்களோட இதில் என்னென்னலாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ சாரி நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்கள் டீச்சருக்கும் எல்லாமே கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட டீச்சர் எக்ஸ்ட்ரா நான் இங்கே என்ன ஆட் பண்ண போறேன்னா, இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ், நான் இதை டீச்சர்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இது டீச்சர், இங்கேயுமே டீச்சர்ஸ் டீச்சர்ஸ். இவங்களுக்கு ஒரு ஐடி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அதே மாதிரி இவங்களுக்கு நான் ஒரு யூசர் ஐடி காலம் இன்டீஜர் யூசர் ஐடி எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. ஓகே, நீங்கள் பெட்டராக என்ன பண்ணிடுறோம், இந்த ஐடி கூட எடுத்துக்கணும். ஐடி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் நல்லபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம் ஸ்ட்ரிங் ஓகே. இமெயில் வந்து யூனிக்காக இருக்கணும். நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க, தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுவோம். ஃபோனுக்கு ஃபோன் நம்பர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் குவாலிஃபிகேஷன் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது டீச்சர்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே. இப்போ நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணும், குவாலிஃபிகேஷன் ஈக்குவல் டு நியூ காலம்ல ஆட் பண்ண போறீங்க. அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஜஸ்ட் யூ கோயிங் டு ஆட் ஸ்ட்ரிங். இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் டீச்சருக்கு, இல்லை என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை காலம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டீச்சருக்கு நீங்கள் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணுறீங்க, சேம் அஸ் யுவர் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டூடெண்ட் லாகினுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதை என்ன பண்ணிடுவோம், இப்போ டீச்சர் யூசர் லாகின் மாற்றிக்கலாம். அதாவது டீச்சர் தான் யூசர் இப்போ, ரைட்டா? அப்போது இது ஒரு யூசர் லாகின். இந்த யூசர் லாகினுக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், யூசர் ஐடி லாகின் யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு காலம் இன்டீஜர் ஃபாரின் கீ, இதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு இங்க ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் தேவை, இங்க எனக்கு எக்ஸ்ட்ரால எதுவுமே தெரியல. ஓகே, டீச்சருக்கு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, அவங்களுக்கு ஒரு யூசர் லாகின் இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா அந்த லாகின்க்கு ஒரு ரிலேஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறேன். அந்த ரிலேஷன் சேம் பேக் பாப்புலேட் தான். யூசர் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப் யூசர் கமா
back populate relation add பண்ணணும். இங்க இருக்கு. Relationship. That populates each. சேம் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இப்போ டீச்சராக இருக்காங்கன்னா அந்த டீச்சருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த டீச்சரோட ஐடி போட்டோடனே அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே விசிபிளாக தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் ஸ்டூடெண்ட் கூட எப்படி ரிலேஷன் மெயின்டைன் பண்ண போகிறேன், நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ல டீச்சரோட ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி டீச்சர்ல ஸ்டூடெண்டோட ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வேணும்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் students student back populate equal அவங்களால டீச்சருக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். நான் எக்ஸ்ட்ரா கேஸ்கேட் ஆட் பண்ணுறேன். இந்த கேஸ்கேட்னா என்ன இருக்கும்னா நான் எல்லா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலையும் சேர்த்து ஆக்சஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். என்னால் அந்த கேஸ்கேட்டில் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். ஓகே, ரெண்டு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறேன். பேக் பாப்புலேட் டீச்சர் கேஸ்கேட் equal to all cover. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெறும் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் டீச்சருக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, டீச்சருக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு காலம் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்டோட நம்ம ஸ்டூடெண்ட்ல டீச்சரோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணோம். நம்ம ஸ்டூடெண்ட்ல டீச்சரோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணோம். அதே மாதிரி டீச்சர்ல நம்ம ஸ்டூடெண்டோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? இல்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? திரும்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சின்ன சின்ன சேஞ்சஸ் மேக் பண்ணிருக்கோம். நம்மளோட இது அத்தன்டிகேஷன் அதுல எந்த டவுட் இல்லைல்ல. out.py roots.py security.py அது கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோல் பேஸ்டா மாத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எனக்கு அட்மினுக்கு வந்து காமனா எல்லா டீச்சர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்சஸ் இருக்கும். இப்போ நான் என்ன கிரியேட் பண்ணணும், என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் நான் கிரியேட் பண்ணணும். அதை நான் எங்க இருந்து மாற்ற முடியும், என்னோட மாடல்ல இருந்தா. என்னோட பேஸே என்ன மாடல் தான். நான் மாடல்ல மாத்துறது தான் ஸ்கீமால நான் டேபிளா கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்னா என்னோட மாடல்ல நான் அப்டேட் பண்றேன். என்ன அப்டேட் பண்றேன், என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி ஆல்ரெடி ரோல் மட்டும் ஆட் பண்ணி என்னோட யூசருக்கு நான் ரோல் கொடுத்துருந்தேன். இப்ப என்ன பண்றேன், அதுவே டீச்சர் ப்ரொஃபைல் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல்னு தனித்தனியா பிரிக்கிறேன். ஓகே, இப்ப என்ன ஆகும், நான் இங்க டீச்சர் ஸ்டூடெண்ட் ரெண்டு ப்ரொஃபைல் வச்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்னோட ரெண்டு ப்ரொஃபைலுக்கும் அவங்களுக்கு ஆக்சஸ் உண்டு. ரைட்டா? டீச்சர் ப்ரொஃபைலுக்கு பேக் பாப்புலேட்னா ஒன்றும் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் ஆக்சஸ் இன் த சென்ஸ் அந்த யூசர்னு வராங்க, அவங்க டீச்சர்னு இருந்தாங்கன்னா அவங்களோட பர்டிகுலர் அவங்களோட ஓன் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு. அதே தான் ஸ்டூடெண்டோட ரிலேஷன்ஷிப் என்னோட யூசர்ல என்ன, அவங்களால அவங்களோட ஓன் ரெண்டு பேருக்குமே அவங்க ஓன் டேபிள் ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் தான் நம்ம யூசர்ல கொடுத்துருக்கோம். யூசர்னால என்ன, எல்லாருமே யூசர் தான். அட்மின் யூசர் தான், டீச்சர் யூசர் தான், ஸ்டூடெண்ட்டுமே யூசர் தான். அப்போ இந்த யூசர்ன்ற ப்ரொஃபைல் வந்துட்டாலே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட டேபிளை ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது. அவங்களுக்கு நான் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் பேஸ் எல்லாம் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூசர் ஐடி டீச்சர் ஐடி இதுலயே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த யூசர் ஐடி டீச்சர் ஐடிக்கு நான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும்.
இதுல யூசர் யாரு? ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல யூசர் ஸ்டூடெண்ட் தான், அவங்களே பேக் பாப்புலேட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல டீச்சரோட வேலை என்ன? டீச்சர் வந்து டீச்சரோடதையும் பேக் பாப்புலேட் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்டோட டீடைலையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டீச்சர்னு என்னென்ன லாகின்லாம் வராங்களோ அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்டூடெண்டோட டீடைலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பெர்மிஷனை நம்ம ஸ்டூடெண்டோட கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். அதே இன்னொன்னு டீச்சர் புதுசா கிரியேட் பண்றோம். இது எதுக்குன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன, என்னோட யூசர் ஐடி மட்டும் இருந்தா எனக்கு போதுமா? எனக்கு செக்யூர், பெர்மிஷன், அத்தன்டிகேஷன், செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. பட் எனக்குன்னு ஒரு ஐடி வேணும்ல, எனக்குன்னு ஒரு டேபிள் வேணும். டீச்சருக்குன்னு தனி டேபிள் இருந்தா மட்டும்தான் அந்த டீச்சர்னால என்ன பண்ண முடியும்? அவங்க ஐடியை கொடுத்து அவங்களால ஸ்டூடெண்டோட ஐடியை ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களுக்கு கீழே ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்டோட ஐடியை ஹேண்டில் பண்ண முடியும். டீச்சர்னு ஒரு டேபிளே இல்லாம ஸ்டூடெண்ட்டை நான் டைரக்டா யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர்னு ஒரு பேஸ் கிரியேட் பண்றேன். இப்போ புதுசா ஒரு கிளாஸ் இங்கதான் என்ன பண்றோம்? டீச்சர், நீங்க ஸ்டூடெண்ட்ல இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி தான் போட போறீங்க. அதுல என்னென்ன இருக்கும் எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறீங்க? அங்க ஸ்டூடெண்ட்ல எப்படி டீச்சருக்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்தீங்களோ இங்க டீச்சருக்கு ஸ்டூடெண்டோட வேலை என்ன? டீச்சர்னால என்ன பண்ண முடியும்? ஸ்டூடெண்ட்டை பேக் பாப்புலேட் பண்ண முடியும், அவங்கள ஆல் டெலீட்டும் பண்ணிக்கலாம். புரியுதா? எஸ் மேம். ரைட். இதுல எது டவுட் இல்ல? இப்ப மாடல்ஸ் கிளியரா? இது இப்ப கம்ப்ளீட்டா நம்ம மாடல் எப்படி ஆச்சு? ப்ரொடக்ஷன் லெவல். இதுக்கு மேல நம்ம எதையுமே இதுல சேஞ்ச் பண்ண போறதே இல்ல. நம்ம அவுட், ரூட், அப்புறம் செக்யூரிட்டி அது ஃபிக்ஸ்டு, டேட்டா பேஸும் ஃபிக்ஸ்டு, இப்போ நம்ம மாடலும் ஃபிக்ஸ்டு. இதுதான் ரோல் பேஸ்ட் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் லெவல் மாடல். இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகிறதுனால ஈஸியா இருக்கா? திருப்பி திருப்பி அதவே ரிப்பீட் பண்றதுனால நமக்கு இன்னும் கான்செப்ட் தான் என்ன ஆகும்? டொமைன் பேஸ்டா ஃபிக்ஸ்டா ஆயிரும். நம்ம இனிமேல் இதை மறக்கவே மாட்டீங்க, ரைட்டா? இஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம மாடல் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ மாடலுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ நம்ம மாடல் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு பேஸ் இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? என் மாடலுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணுமா? எஸ் மேம். அந்த டேபிள் நம்ம எங்க கிரியேட் பண்றோம்? ஸ்கீமால தான் கிரியேட் பண்றோம். இப்போ டேபிள் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் யூசர் டாட் பையை பார்ப்போம். இப்போ யூசர் டாட் பைல ஆல்ரெடி நம்ம என்ன வச்சிருக்கோம்? கிரியேட் வச்சிருக்கோம். கிரியேட்டுக்கு நம்ம தனி பெர்மிஷன், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்தாச்சு. அதே மாதிரி லாகின் ரெக்வெஸ்ட்டுக்குமே நம்ம கொடுத்தாச்சு. ஐ மீன் என்னோட ரெஜிஸ்டருக்கும் கொடுத்துட்டு லாகின்க்கும் கொடுத்துட்டு ஒரு டோக்கன். இது என்னது? எனக்கு டோக்கன் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்குதுன்னா நான் இங்க ஆடே பண்ணி எல்லாத்துலயும் முடிஞ்சாலும் எல்லாத்துலயுமே ஆட் பண்ணிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இது எதுக்கு? இது லாகின் பர்பஸ்க்கு, இது நம்ம டோக்கன் ரெஸ்பான்ஸ்க்கு. இது எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கிளாஸ் கான்ஃபிகரேஷன். இதுல நம்ம கிளாஸ் கான்ஃபிகரேஷன், அட்ரிபியூட் இது எல்லாமே கரெக்ட். இப்போ எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ண போறேன்னா யூசர் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த யூசர் ரெஸ்பான்ஸ் எதுக்குன்னா, நான் ஐடி என்டர் பண்ணிட்டு யூசர் நேம் கொடுத்த உடனே எனக்கு என்ன டைப் ஆஃப் யூசர் அவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டேபிள்ல என்டர் ஆகிடணும். அவங்க டைப் ஆஃப் யூசர் எந்த டைப் ஆஃப் யூசர்னு சொல்லிட்டு எனக்கு டேபிள்ல என்டர் ஆகணும். அதுக்காக நான் ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். அந்த கிளாஸ் பேரு யூசர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இப்பதான் எனக்கு 2 ரோல் வந்துட்டாங்க. ப்ரீவியஸா வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஒரே ரோலா இருந்தாங்க. இப்போ என்னன்னா நான் தனியா 2 டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்னு ஸ்டூடெண்ட்க்கு, இன்னொன்னு டீச்சர்ஸ்க்கு. அப்ப அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த யூசர் ரெஸ்பான்ஸ்ல நீங்க கிளாஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறீங்க. கிளாஸ் யூசர் ரெஸ்பான்ஸ். இதுவுமே என்னோட பேஸ் மாடல். ஓகே, இதுக்குமே ஃபர்ஸ்ட் ஐடி, யூசர் நேம், அப்புறம் ரூ. இது 3 தான் எனக்கு தேவை. என்னோட ஐடி எப்படி இருக்கணும்? இன்டீஜரா இருக்கணும். இன்டீஜர். என்னோட யூசர் நேம் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். என்னோட ரோல் நேம் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். அவ்வளவுதான். நம்ம எக்ஸ்ட்ரா யூசர் ரெஸ்பான்ஸ் மட்டும் இங்க ஆட் பண்றோம். ஏன்னா நான் 2 டைப் ஆஃப் ரோல் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த 2 ரோலுக்கும் ஒரு யூசர் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. லாஸ்டா கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிட்டோம்.
ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா என்னோட ஸ்டூடெண்ட் டாட் பை. ஓகே, எனக்கு ஸ்டூடெண்ட் டாட் பைல ஆல்ரெடி நான் டேபிள் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சிட்டி, என்னென்னு நீங்கள் கிரியேட் பண்ணணுமோ எல்லா டேபிளும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட் கிரியேட் டேபிள்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்டா? இப்போ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, ஸ்டூடெண்ட் கிரியேட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், சிட்டி நம்ம ஆல்ரெடி கொடுத்தனால இந்த யூசர் ஐடியுமே நான் என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம யூசர் ஐடி வச்சு தான் என்ன ரோலுன்னு டிசைட் பண்ண போகிறோம். அதனால இங்கேயுமே நம்ம என்ன கொடுத்துக்கலாம், யூசர் ஐடின்னு கொடுத்துக்கலாம். யூசர் ஐடி வில் பி இன்டீஜர். ஸ்டூடெண்ட் கிரியேட்ல இப்போ நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவை கிரியேட் பண்ணிட்டு இதை அப்டேட் பண்ணணும். அதனால நம்ம இதுலயே என்ன பண்ணிடலாம், ஸ்டூடெண்ட் அப்டேட், ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு இதுலயே கிரியேட் பண்ணிடலாம். அதவே தான் நம்ம டீச்சருக்கும் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க ஸ்டூடெண்ட் கிரியேட் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட்னால என்ன பண்ண முடியும், அவங்களோட ஓன் டீட்டெயில அப்டேட்டும் அவங்களோட இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்க முடியும். ரைட்டா? இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டேபிள்லயே கொடுத்துக்க போறோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸுக்கு நம்ம வெறும் ஐடி மட்டும் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே அவங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அவங்களோட யூசர் ஐடி, அவங்களோட டீச்சர் ஐடி, யார் அவங்களுக்கு டீச்சர், அதெல்லாமே நம்ம இங்கே ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் ரெஸ்பான்ஸாக தெரியணுன்றதுக்காக தான் இது கிரியேட் பண்ணுறோம். டீச்சர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், ரொம்ப இதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுல அதவே அப்படியே காப்பி பண்ணி இது எல்லாமே அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்றதுக்கு புது கிளாஸ் இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட் பண்ணதை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும்னு போட்டோம். இதை நம்ம சும்மா பேஸ் மாடல்லே மாற்றிக்கலாம். இங்கே அப்டேட்லாம் அவங்க என்னென்னலாம் அப்டேட் பண்ணலாமோ எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து அப்டேட் பண்ணணும். ஸ்டார்டிங் எல்லாமே எம்டியாக இருக்கும், அவங்க மாற்றணும்னா எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங், எனக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் ஸ்ட்ரிங். ரைட்டா? எனக்கு ஃபர்ஸ்ட் நேம், ஆப்ஷனல் ஸ்ட்ரிங் இது ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது நன்னா இருக்கும். ஓகே, சேம் ஃபார் ஆல். நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்துலேயுமே இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஷனல் நன்னுங்கிறத ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்டீஜர் தவிர்த்து last name, name, உங்க பர்த் இயருமே அவங்க வந்து மாத்திக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இது ஆப்ஷனல் இன்டீஜர்னு கொடுத்துக்கலாம். இங்க நீங்க ஆப்ஷனல் டைப் பண்றதுனால இது டைப்பிங் எரர் வரும். நீங்க என்ன கொடுக்கணும்னா இங்க டைப்பிங் எரர் ஃப்ரம் டைப்பிங், இது டைப்பிங் எரர், இந்த மாதிரி எரர் காட்டும். நீங்க இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது எரேஸ் ஆயிடும். இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அங்க எரர் வரும். ஓகே டன். ஓகேவா? இந்த எரர் இப்போ கிளியர் ஆயிடும். இப்போ இந்த இன்டீஜருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷனல்
ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்க அப்டேட் பண்ணிருக்கலாம். அவங்க ரெஸ்பான்ஸுக்கு நீங்க ப்ரீவியஸா இந்த ஸ்டூடெண்ட் கிரியேட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்க சொன்னீங்க. நீங்க தனியா இப்படியும் போடலாம், இல்ல ஸ்டூடெண்ட் கிரியேட் ஆக்சஸ் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டூடெண்டோட பையில என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவங்களுக்கான ஆப்ரேஷன் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ டீச்சருக்கு நான் என்ன பண்ண முடியும், டீச்சருக்கு இதே தான் புதுசா நான் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அண்ட் அப்டேட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டேபிள் நான் ஆட் பண்ணணும். இதுல என்னோட ஸ்கீம் டீச்சர் டாட் பை. என்னோட டீச்சர் டாட் பைக்கு நான் என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும், என்னோட ஸ்டூடெண்ட் டாட் பைல என்னென்ன ஆக்சஸ் எல்லாம் இருக்கோ, அப்டேட்டு கிரியேட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்றது சேம் உங்களோட கான்ஃபிகரேஷனோட சேர்த்து அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்தையும் டீச்சர்ஸ் மட்டும் மாற்றிக்கணும். அவ்வளோதான். இதுல எல்லாத்துலயும் நீங்க ஸ்டூடெண்ட் அப்டேட்டுக்கு பதிலாக டீச்சர் அப்டேட், நீங்க டீச்சரோட டேபிள் என்னென்னலாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க குவாலிஃபிகேஷனும் ஃபோன் நம்பர் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தீங்கல்ல, நீங்க ஸ்டூடெண்ட்டுக்குமே என்ன ஆட் பண்ணலாம்னா அவங்க கோர்ஸ் ஆட் பண்ணலாம். ரைட்டா? இப்போ ஸ்டூடெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் அவங்க ஜாயின் பண்றாங்களோ அதுக்கு அதையுமே நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க, எப்படி அவங்க டீச்சர் ஐடி அவங்களுக்கு விசிபிளா இருக்கும், அதே மாதிரி அவங்க கோர்ஸுமே அவங்களுக்கு விசிபிளா இருக்கும். புரியுதா என்ன பண்ணிருக்கோன்ட்டு? இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா டீச்சர் ஆட் பண்ணுவீங்க. டீச்சருக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி மாதிரி ஃபோன் நம்பர், குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஆட் பண்ணுவீங்க. சொல்லிட்டு நான் உங்க அப்டேட்டுக்கு எல்லாமே நன்கா இருக்கணும். சொல்லிட்டு சேம் ஃபார் அபவுட் இங்கேயுமே எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ஸ்கீமாவும் மாடலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். ரைட்டா? இன்னும் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணோம், நம்ம க்ரூட் ஆப்ரேஷனில் சின்ன சின்ன வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். சின்ன சின்ன வேல்யூஸை நம்ம அப்டேட் பண்றதுனால நம்ம கம்ப்ளீட்டா நம்ம ஸ்கீமா எப்படி இருக்கும், இப்போ நம்ம டேபிள் தனித்தனி டேபிளா இருக்கு. டீச்சர்ஸ்க்கு தனி டேபிள், ஸ்டூடெண்ட்டுக்கு தனி டேபிள், யூசர் யார் வேணாலும் இருக்கலாம். அட்மினுக்கு நீங்க டேரக்டா செக்யூரிட்டில ஆல்ரெடி ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க. அட்மின் இப்படி இருக்கணும், என் டீச்சர் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. அதனால நீங்க அட்மின்லாம் எதுவும் செக்யூரிட்டி, அத்தன்டிகேஷன், அப்புறம் உங்க ரூட்ஸ் எல்லாம் எதுவும் நீங்க கிளியர் பண்ண போறது இல்லை. நீங்க சேஞ்ச் பண்ண போறது என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. என்னோட டீச்சருக்கு இப்போ தனி டேபிள் இருக்கு, என் ஸ்டூடெண்ட்டுக்கு தனி டேபிள் இருக்கு. இந்த பர்டிகுலர் டேபிள் என்னோட டீச்சர் டேபிள்ல இருக்கிற பர்டிகுலர் ஐடி அவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் டேபிள் அவங்களோட டேட்டாவை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ இவங்களுக்குலாம் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். நாளைக்கு அந்த க்ரூட் ஆப்ரேஷன் என்னென்ன சேஞ்சஸ் மட்டும் மேக் பண்ணணும்னு நாளைக்கு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா க்ரூட் ஆப்ரேஷன் என்ன பண்ண போறோம், டீச்சருக்கும் சேர்த்து ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான். நாளைக்கு கூட இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு முடிஞ்சிடும். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், வெறும் index.html, ஐ மீன் என்னோட ரியல் டைம்ல அதை நான் எப்படி மாத்த போறேன்றது மட்டும்தான். நான் ரியல் டைம்ல இதை என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் மாத்தணும். ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் மாத்திட்டா அடுத்து நம்ம முடிச்சிடலாம், நம்ம ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? மாடல்ஸ் அப்புறம் ஸ்கீமா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இப்போ இந்த அப்டேஷன்லாம் நானே மேக் பண்ணிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, மாடல்ஸும் ஸ்கீமாவும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். நாளைக்கு க்ரூட் ஆப்ரேஷன்லேயே எக்ஸ்ட்ரா டீச்சர் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஆல்ரெடி அத்தன்டிகேஷன் ரூட்ஸ் அண்ட் சார் நம்ம ஏபிஐ, அதாவது அத்தன்டிகேஷன் ரூட்ஸ், அப்புறம் என்னோட கோர்ல இருக்கிற செக்யூரிட்டி நம்ம முடிச்சிட்டோம். செக்யூரிட்டியில நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொன்னு ஆட் பண்ணணும், பெர்மிஷன் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இப்போ யார் யாருக்கு என்ன டைப் ஆஃப் பெர்மிஷன், என் அட்மின் வந்தா எப்படி டைப் ஆஃப் பெர்மிஷன், அது ஆல்ரெடி நம்ம செக்யூரிட்டியில் ஆட் பண்ணிருக்கோம். ஆக்சஸ் மட்டும் நம்ம கொடுக்க போறோம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா யூ கேன் ஸ்டே ஹியர் அண்ட் ஆஸ்க் மீ கொஸ்டின். அப்படி இல்லைன்னா யூ மே லீவ் த கிளாஸ்.